ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா ஒரு ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ லிரிக்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண வாட்டி உங்களுக்கு கொலேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதில் வந்து 20 ஃபோட்டோ வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 9 ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரேஷியோஸ்லையுமே அது வந்து ஆர்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் சென்டரில் இருக்க இந்த மாதிரியான ரேஷியோ கொடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் ஃபோட்டோஸில். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் தெரிகிற மாதிரி மட்டும் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து கிராப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ கீழே உங்களுக்கு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பார்டர் வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் பார்டரே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பார்டரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபோட்டோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக செட் பண்ண வாட்டி இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ இருக்கான்றதை பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணுங்கள் நல்லா. ஸோ அது உங்களுக்கு இப்போ பிளர்ராக தான் தெரியும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிளியராக வரும். நிறைய பேர் கிளியராக வரல அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்டிங் ஃபோட்டோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். மேலே லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இந்த இடத்துல ஆட் பண்ணிடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே அந்த ஒரு கீ ஃப்ரேம் ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணுங்கள். ஸோ எட்ஜில் வந்துட்டு இருக்கணும். அந்த கடைசி ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த இது வந்து கீ ஃப்ரேமை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைசி ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்குது. நானும் கடைசி ஃபோட்டோ கிட்ட கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கோணையாக போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிரிக்ஸ் வீடியோ வந்து நான் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் ஓனாக வேறு லிரிக்ஸ் அங்கே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிறத டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ லிரிக்ஸு அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் வேணுன்ற அளவுக்கு இன்னும் கூட அதாவது இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் லைட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட இமேஜ் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக ஷோ ஆகும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் செட் பண்ண மாட்டி மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த இமேஜஸில் லைட்டாக டச் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜஸை. ஸோ அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த ஃபோட்டோக்கும் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷனில் இருக்க ஃபுல் வால்யூம் அதில் மைனஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி சிம்பிளாக வீடியோவை மேக் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.